வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியை சேர்ந்த +1 பயிலும் சிறுமி சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தி வந்த நிலையில் இன்ஸ்டாகிராம் வாயிலாக அறிமுகமான நபர் சிறுமியை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார். பின்பு பல்வேறு ஆபாச வீடியோக்கள் மற்றும் அவரது அந்தரங்க வீடியோக்களை சிறுமிக்கு அனுப்பி தொந்தரவு செய்த நிலையில் சிறுமியின் தாயார் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். சைபர் கிரைம் போலீசார் நடத்திய விசாரணையில் சிறுமியை மிரட்டியது மதுரையை சேர்ந்த யூடியூபர் சிக்கந்தர் என்கின்ற சிக்கா சுமி தம்பதியின் மகன் அஷ்ரஃப் அலி என தெரியவந்தது. யூடியூபர் ரவுடி பேபி என்கின்ற திருச்சி சூர்யா அஷ்ரஃப் அலியின் உறவினர் என்று தெரியவந்ததை அடுத்து போலீசார் மதுரையில் பதுங்கியிருந்த அஷ்ரஃப் அலியை கடந்த 26ஆம் தேதி அன்று கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். சிறுமியின் தாய் மேலும் ரவுடி பேபி சூர்யா சிக்கா சுமி ஆகியோரும் சிறுமிக்கு மிரட்டல் விடுத்ததாக புகார் அளித்திருந்த நிலையில் அவர்கள் 3 பேரும் விசாரணைக்கு வரும்படி சைபர் கிரைம் போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். அதன் அடிப்படையில் இன்று யூடியூபர் சிக்கந்தர் என்கின்ற சிக்காவின் மனைவி சுமி மற்றும் ரவுடி பேபி சூர்யா ஆகியோர் கோரிமேடு பகுதியில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகினர். அவர்கள் 3 பேரையும் போலீசார் தனி அறையில் வைத்து சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை செய்தனர். புதுச்சேரியின் கிராம பகுதியான பாகூர் பகுதியை சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன். இவர் அப்பகுதியை சேர்ந்த 7 வயது சிறுமிக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு சாக்லேட் வாங்கி தருவதாக கூறி ராதாகிருஷ்ணன் தனது வீட்டிற்கு அழைத்து சென்று அங்கந்த சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். உடனே நடந்த சம்பவம் குறித்து சிறுமி அழுது கொண்டே அவரது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் பெற்றோர் இதுகுறித்து பாகூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். சிறுமியின் பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பாகூர் போலீசார் ராதாகிருஷ்ணன் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்தவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் புத்தக சுமையை போக்கும் வகையிலும் மன அழுத்தம் ஏற்படாத வகையில் மாதத்தின் கடைசி நாளில் புத்தக பை இல்லா தினம் கொண்டாடப்படுகின்றது. இந்த நாளில் மாணவர்கள் புத்தக பைகள் இல்லாமல் பள்ளிக்கு வருகை தந்து கைவினைப் பொருட்கள் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு செயல்களை செய்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள ஏக்கோல் ஆங்கிலஸ் அரசு தொடக்கப் பள்ளியில் 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அரசு பள்ளிகளில் முதன்முறையாக AI தொழில்நுட்பம் மூலம் செல்ல பிராணி மற்றும் காட்டு விலங்குகளை மாணவர்கள் அதனை தொட்டும் அதன் மீது ஏறி அமர்ந்தும் அந்த விலங்கை பற்றியும் அதன் குணாதிசயங்கள் பற்றியும் விளக்கினர். காட்டில் உள்ள விலங்குகளை தங்கள் அருகில் இருப்பதை பார்த்தும் அதனை தொடுவதும் மாணவர்களுக்கு புது வகையான அனுபவத்தை ஏற்படுத்தியது, மாணவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. With 2 long hairs, they have thick forehead skins. They love to eat carrots. They live in burrows which are made inside the ground. Thank you. புதுச்சேரியில் இருசக்கர வாகனம் மற்றும் பைக் ஆகியவற்றை வாடகைக்கு விடுவதை அரசு உடனடியாக தடை செய்ய வேண்டும். ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் நல வாரியம் அமைத்து தீபாவளி உதவித்தொகையாக 4000 ரூபாய் வழங்கிட வேண்டும். ஸ்பாட் ஃபைன் விதிமுறையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்டோ தொழிலாளர்கள் இன்று ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக புதுச்சேரி முழுவதும் உள்ள சுமார் 5000க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களில் பெரும்பாலான ஆட்டோக்கள் இயக்கப்படவில்லை. ஒரு சில ஆட்டோக்கள் மட்டுமே இயங்குவதால் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் மற்றும் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். இந்நிலையில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் மறைமலை அடைகள் சாலை புதிய பேருந்து நிலையம் அருகிலிருந்து சட்டசபை நோக்கி பேரணியாக சென்றனர். பேரணியின் பொழுது தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து சட்டப்பேரவை அருகே அவர்களை போலீசார் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணாவில் ஈடுபட்டனர்.
சாலை விரிவாக்க பணியால் பாதிக்கப்படும் அரியாங்குப்பம் செட்டிக்குளம் பகுதி மக்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இன்று அரியாங்குப்பம் செட்டிக்குளம் அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் சாலை விரிவாக்கத்தால் பாதிக்கப்படும் மக்களின் கருத்துக்களை கேட்க கூட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு கட்சிகள் மற்றும் சமூக நல இயக்கங்கள் கலந்து கொண்டு மக்கள் குறைகளை கேட்டறிந்து தீர்மானம் இயற்றினார்கள். தீர்மானங்களானது அரசுக்கு சாலை விரிவாக்க பணிக்காக தேவைப்படும் இடத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் வீட்டு பின்பே மீதமுள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் வசிப்பதற்கு இடம் தர வேண்டும். அரசு மாற்றிடம் கொடுப்பதாக கூறும் இடமானது சுடுகாடு மற்றும் ஆற்றுப்படுகை, அதாவது சுமார் 20 அடி பள்ளமான பகுதியாகும். இதில் வசிப்பதற்கு ஏதுவான இடம் இல்லை என்பது வெட்ட வெளிச்சமாகும். மேலும் இது சுகாதார சீர்கேடான பகுதியாகும். வயது முதிர்ந்தவர்கள் அதிகமானோர் உள்ளதால் இடமாற்றம் என்பது அவர்களுக்கு ஏதுவாக இருக்காது. இவர்கள் வாழும் இடத்தின் பின்புறமே தொகுப்பு வீடு கட்டி கொடுக்க அரசு முன்வர வேண்டும். கணவரால் கைவிடப்பட்டோர், தனிநபர், திருநங்கை போன்ற விளிம்பு நிலை மக்கள் என்பதை அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறிய அளவிலான கடை, உணவு விடுதி போன்றவைகளை நடத்தும் வாழ்வாதாரத்தை கொண்டுள்ளனர். அது முற்றிலும் பாதிக்கப்படுவதாக உள்ளது. ஆதார், ரேஷன் அட்டை, வாக்காளர் அட்டை போன்ற அடையாள அட்டைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்து சுமார் 15 நாட்களுக்கு மேலாகியும் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அரியாங்குப்பம் முதல் வீராம்பட்டினம் வரை இருபுறத்தில் இருக்கும் ஆக்கிரமிப்பு பகுதிகள் நிறைய இருக்கு. இப்பகுதி மட்டும் முழுமையாக எந்த முகாந்திரமும் இல்லாமல் அப்புறப்படுத்துவது என்பது பல்வேறு சந்தேகங்களை மக்களிடையே எழுப்புகிறது. எனவே அரசு தரும் மாற்றிடம் என்பது இவர்கள் வாழும் பகுதியில் பின்புறம் அமைக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் புரட்டாசி மாத தேய்பிறை பிரதோஷ பூஜையை முன்னிட்டு நந்தி சிறப்பு அபிஷேகமும் மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. முன்னதாக மஞ்சள், பால், தயிர், சந்தனம் போன்ற திரவிய பொடிகளால் அபிஷேகமும் தொடர்ந்து மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். முத்திரையர்பாளையம் இளங்கோஅடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று புத்தக பை இல்லா தினம் கொண்டாடப்பட்டது. இதில் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் எளிய மின்சார மற்றும் பிளம்பிங் வேலைகளுக்கான செய்முறை பயிற்சியினை அளிக்க பள்ளியின் துணை முதல்வர் கோகிலாம்பாள் ஏற்பாடு செய்திருந்தார். மாணவர்கள் தங்கள் வீடுகளில் ஏற்படும் சிறு சிறு மின்சார மற்றும் பிளம்பிங் பிரச்சினைகளை சரி செய்து கொள்வது எப்படி என்று முத்திரையர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த எலக்ட்ரீஷியன் மணி மற்றும் பிளம்பர் நாகராஜன் ஆகியோர்கள் மாணவர்களுக்கு பாதுகாப்பான முறையில் தங்கள் வீடுகளில் எவ்வாறு தீர்வு காண்பது என்பதனை செயல் விளக்கம் மூலம் மாணவர்களை ஈடுபடுத்தி செய்து காட்டினர். இச்செயல் விளக்கம் மூலம் மாணவர்கள் தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு மற்றும் சுவிட்சுகளில் இணைப்பினை எவ்வாறு தருவது, பிளம்பிங்கில் PVC பாதிப்புகளை எவ்வாறு இணைப்பது, அணைப்பினை எவ்வாறு சரி செய்வது என்பது போன்ற திறன்களை செயல் அனுபவம் மூலம் பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் பொறுப்பாசிரியை மீனாட்சி, இயற்பியல் விரிவுரையாளர் ஸ்ரீராம், நுண்கலை ஆசிரியர் இளமுருகன், ஆசிரியர் கதிரவன் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவக் கல்லூரியில் தேசிய அளவிலான கருத்தரங்கில் 200க்கும் மேற்பட்ட முதுநிலை பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்தியன் எண்டோடான்டிக் சொசைட்டியின் 32வது தேசிய மாநாடு சென்னை வர்த்தக மையத்தில் இம்மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அதன் ஒரு பகுதியாக இலவச கருத்தரங்கம் இன்று புதுச்சேரி மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது. பல்வேறு நோய் சிகிச்சை துறையால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கருத்தரங்கை மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியின் சேர்மன், புதுவை மாநில முதல்வருமான ரங்கசாமி ஆசியோடு தொடங்கியது. கருத்தரங்கிற்கு கல்லூரி முதல்வர் கென்னடி பாபு தலைமை தாங்க வேர் நோய் சிகிச்சை துறையின் தலைவர் பேராசிரியர் பிரகாஷ் போர் தாகூர் வரவேற்க பேராசிரியர் ஸ்வாதிகா விருந்தினர்களை கௌரவித்தார். இதில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட முதுநிலை பேராசிரியர்கள், முதுநிலை மாணவர்கள் மற்றும் மருத்துவர்கள் பங்கேற்றனர். இந்தியன் எண்டோடான்டிக் சொசைட்டியின் சார்பில் வேணி அசோக் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் மோகன், புவனேஸ்வரன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வேர் சிகிச்சை செய்த பற்களின் வலிமை அதிகரிக்கும் வழிமுறைகளை மாணவர்களுக்கு விரிவாக செய்முறையோடு எடுத்து கூறினர். இந்த நிகழ்ச்சியில் பேராசிரியர் கணேசன் நன்றி உரையாற்றினர்.
வேர் சிகிச்சை குறித்து நேரடி செய்முறையில் மாணவர்களுக்கு விளக்கி கூறப்பட்டது. தொடர்ந்து செயல்முறை பயிற்சியும் அளிக்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.